எஸ்சிசி இவருக்கு சொந்தம். ஜான்குமார் யாரு? ஜான்குமார் வெர்சஸ் ஜான் ஆரோக்கியசாமி. ரெண்டுத்துலயும் ஜான் இருக்கு. ஜான், அந்த ஜான், இந்த ஜான், ஆரோக்கியசாமி, குமார். என்ன சுபா ஏதோ யோசிச்சுனே இருக்கிற? என்ன யோசிச்சுனே இருக்கிற? இல்ல, எனக்கு ஒரு டேட்டா உனக்கு கிடைச்சது. ஆனா அது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த கட்சியில இப்படியும் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன டேட்டா? இந்த மாற்றம் கொண்டு வர போறேன், நான் தான் எல்லாத்துக்கும் மாற்று, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு ஒரு கட்சி ஒண்ணு வந்து புதுசா வந்துக்கிறாரு. அவங்க பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மாற்றத்தை தர போறோம், மக்களுக்காக வந்திருக்கோம், 2000 கோடி 3000 கோடியை விட்டுட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா எனக்கு கிடைச்ச டேட்டா பார்த்தா இவங்களா இப்படியும் மோசமா இருப்பாங்களான்ற மாதிரி இருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டானுங்க? உள்ள ஒரு பெரிய லாபியே நடந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும்ல. ஆதோ லாபி, மார்டின் லாபி, இவர் நிர்மல் குமார் லாபி, புஷி லாபி, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச லாபி. வேற இதுக்கு இன்னொரு லாபி இருக்கா? செங்கோட்டையனா இருக்கும். அதெல்லாம் இல்ல. உனக்கு ஜான் ஆரோக்கியசாமி லாபி தெரியுமா? ஜான் குமார் லாபி தெரியுமா? ஜான் ஆரோக்கியசாமி தெரியும். அது யார் ஜான் குமார்? ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு நமக்கு தெரியும். ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆமா, அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியை காலி பண்ணாரு. மாற்றம் முன்னேற்றம் மணி முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடியாவது அந்த கட்சியில இருந்து ஒரு 4-5 எம்எல்ஏ போயிட்டு இருந்தாங்க சட்டமன்றத்துக்கு. இப்ப எம்எல்ஏ இருக்காங்களானே தெரியல. இவர்தான் முடிச்சு விட்டாருல போகும்போது. இப்ப ஒரு புண்ணியத்துல ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கா. இப்ப இங்க வந்திருக்காரு ஒர்க் பண்றதுக்கு. நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா எப்படி திருச்சியில இவரு பிறந்து வளர்ந்து திருச்சியில படிச்சுட்டு இப்படிலாம் எப்படி அவரு போயிட்டு டெல்லிக்கு போறாரு, இந்த கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஆகுறாரு, அதுக்கப்புறம் இந்த விஜய் கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகுறாரு? யோசிச்சிருக்கேன் என்னைக்காவது? திடீர்னு எப்படி யோசிச்சிருக்கியா? நம்ம எல்லாம் யோசிக்கவே மாட்டோம். அதனாலதான் கடைசி வரைக்கும் இப்படி புதுசா வரோம், மாற்றம் தரோம்னு வந்து மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க.